உரிமைக்காலம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நாங்க 5 தொகுதி தான் தருவோம், சிபிஎம்முக்கு நாங்க 5 தொகுதி தான் தருவோம். இஷ்டம்னா நீங்க இருங்க, கஷ்டம்னா போய்கிட்டே இருங்க. எங்களுக்கு பல ஆப்ஷன் இருக்குது. நாளைக்கே என்ன பண்ணுவோம், நாங்க ராமதாஸை உள்ள சேர்த்துக்கிடுவோம், சசிகலா உள்ள சேர்த்துக்கிடுவோம். 2 பேரும் கூட்டணி அப்படின்னாலும் கூட அந்த கூட்டணி கட்சியவே நாங்க எங்க கூட கூட்டணி சேர்த்துக்கிடுவோம். நாங்க எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா என்று திமுக ஒரு பண்ணையார்த்தன தோரணையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சோ இது போன்று பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைய தினத்துல தன் கட்சியினுடைய உயர்மட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்ப நான் பேசுகிற நேரத்துல நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. சோ அந்த கூட்டத்துல என்ன பேசுனாங்க, அதாவது கூட்டணியில இருப்போமா வேணாமா, திமுக எத்தனை தொகுதிகள் தருவாங்க, ஒருவேளை அவங்க கொடுக்குற தொகுதியை வாங்கிடுமா வேணாமா, இது போன்று பல்வேறு வகையான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கின்றது. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவொழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டிருங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸோ அவரை நீங்க நேர்காணல் எடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு 3 கேள்விகள் கேட்பதாக இருந்தா என்னென்ன கேள்வியை கேட்பீங்க அப்படின்றத ஒரு 3 கேள்வியை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டிருங்க. ஒருவேளை 5 கேள்வி இருக்குப்பா, எனக்கு 6 கேள்வி இருப்பா அப்படின்னா நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எக்ஸ்ட்ரா கமெண்ட்ல போட்டுருங்க. சரியா? சரி, பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில இன்றைய தினத்துல சரியாக 3 மணி அளவில் விடுதலை சிறுத்தை கட்சி தன் கட்சியினுடைய உயர்மட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தினுடைய பொருள் என்னவென்றால், அந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது அப்படின்னா, தேர்தல் அறிக்கை வெளியிடுவது உள்ளிட்ட உடனடி தேர்தல் பணிகள். இது சம்பந்தமாக ஆலோசனை. விசிகாவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் தேர்வு செய்தல், விசிகாவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை தேர்வு செய்தல். இது சம்பந்தமாக தான் இந்த பொருளை மையப்படுத்தி தான் நாங்க ஆலோசனை கூட்டம் கூட்ட போறோம் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி அபிஷியலா தெரிவிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இதை மட்டுமா பேசியிருப்பாங்க, உள்ள எக்கச்சக்க விஷயத்த பேசியிருப்பாங்க. குறிப்பா விசிகாவுடைய சங்கத்தமிழன் அவர்களும் கூட இந்த கூட்டத்துல கலந்துருக்காரு. அவர் எப்படி பேசியிருப்பாரு, என்ன பேசியிருப்பாரு, தொண்டர்களுடைய அந்த உள்ள குமரல்கள் எல்லாத்தையுமே அந்த கூட்டத்துல பதிவு செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குது. ஸோ அந்த மாதிரிதான் இன்றைய தினத்துல கூட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்துல என்ன பேசியிருக்காங்க, என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க என்பது சம்பந்தமாக எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தரவுகளும் வெளியாகவில்லை. நம்ம போய் சொல்ல விரும்பல, அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தரவுகளும் வெளியாகவில்லை. அந்த கூட்டத்துல என்ன பேசினாங்க, திமுகவோட இருப்பமா வேணாமா, திமுக எத்தனை தொகுதிகள் தாரேன்னு சொல்றாங்க, இத்தனை தொகுதிகள் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஒப்புக்கொள்ளலாமா, இது மாதிரி எந்த விதமான தரவுகளுமே என்ன பேசினாங்க அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. பட் இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு பொதுவாகவே பெரிய பெரிய பொறுப்பாளர்களுக்கு கூட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். தொண்டர்கள் மற்ற கட்சி மாதிரி தொண்டர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் இல்ல தொண்டர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் இல்லாட்டி தொண்டர்களுக்கும் உயர்மட்ட நிர்வாகிகளுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா மற்ற கட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொண்டர்கள் உயர்மட்ட நிர்வாகிகள் சந்திப்பதே மிகப்பெரிய அரிதானதா இருக்கும். ஆனா விசிகால் அப்படி கிடையாது. தொண்டர்கள் எம்எல்ஏ அண்ணன் திருமாவர்களும் கூட எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. அப்ப அந்த தொண்டர்கள் சமூக வலைத்தளங்கள்ல என்ன பதிவேற்றங்கள் பண்றாங்க, அதே மாதிரி கீழ்மட்ட நிர்வாகிகள் இருக்காங்க தெரியுமா, அந்த கீழ்மட்ட நிர்வாகிகள் என்ன பதிவேற்றங்கள் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆலோசனை கூட்டத்துல ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றை இலக்கத்துலதான் தொகுதிகள் தந்தாங்க அப்படின்னா நாம இந்த கூட்டணியில நீடிப்பது சம்பந்தமாக அல்லது வெளியேறுவது சம்பந்தமாக நாம முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பதாக தகவல். சோ பொருள் என்னவோ, தேர்தல் அறிக்கை வெளியிடுவது உள்ளிட்ட உடனடி தேர்தல் பணிகள், விசிகாவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை தேர்வு செய்தல். இது சம்பந்தமாக தான் கூட்டம் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, நிச்சயமாக திமுக கூட்டணியில இருப்போமா வேணாமா இது சம்பந்தமாக தான் பேசியிருப்பாங்க. சரி, ஒருவேளை விசிகா வெளியே வந்துருச்சு, திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா திமுக வெற்றி பெறுமா என்று கேட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு துளியளவும் வாய்ப்பு இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, அதாவது 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எத்தனை சதவீதங்கள் வாக்கு வாங்கினா தெரியுமா? 45.38.
ஏடிஎம்கே உடைய கூட்டணி எத்தனை சதவீதங்கள் வாக்குகள் வாங்கினாங்க தெரியுமா? 39.71. சோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கும் வெற்றி விகிதம், அதாவது அந்த டிஃபரண்ட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா வெறும் 5.7% தான். 5.7% தான் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையில இருக்கிற அந்த வேறுபாடு. அதிமுகவோட திமுக கூட்டணி 5.7% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. அவ்வளவுதான், வெறும் 5.7%. இது 2021 விஜய் வருவதற்கு முன்பாக, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வந்ததற்கு பின்பாக விஜய் அவர்கள் யாருடைய வாக்குகளை கொத்தாக தூக்குகின்றார் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள். இல்லைன்னு சொல்லி 1000 உருட்டுகள் உருட்டலாம். இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர்கள் எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்ட மனிதர்களாக மாத்தி வச்சிருக்கிறாரு. விஜயோட எதிரி வேற யாருமே கிடையாது. இங்க இருக்கிற விசிகாவோ, இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோ, இங்க இருக்கிற மதிமுகவோ, இங்க இருக்கிற காங்கிரஸோ, இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகளோ வேற யாருமே விஜய் அவர்கள் எதிரி கிடையாது. விஜயருடைய ஒற்றை எதிரி, அதாவது அரசியல் எதிரி யாருன்னு பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்ப விஜயருடைய வருகைக்கு முன்பாக 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியினுடைய அந்த வேறுபாடு வெறும் 5.67% மட்டும்தான். இப்ப விஜய் வந்ததற்கு பின்பாக திமுகவுடைய கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் குறைவதற்கான அதிக பாசிபிள் இருக்குது. ஒருவேளை இந்த லட்சணத்துல விசிகாவும் வெளியே போயிருச்சு அப்படின்னா திமுக நிச்சயமாக தோல்வியை தழுவ வேண்டியதுதான். 2021 விஜய் வருவதற்கு முன்பாக இல்ல, ஒருவேளை இப்ப 2026 விஜய் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப விசிகா வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூழல்ல விசிகா வெளியே போனாலும் சரி, கம்யூனிஸ்ட் வெளியே போனாலும் சரி, மதிமுக வெளியே போனாலும் சரி, இல்ல மறுபடியும் ஒரு மக்கள் நல கூட்டணி உருவானாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் எளிதாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க அங்கொன்றும் இங்கொன்றுமா ஒரு சில வேலையை பார்த்துருவாங்க, எப்படியும் அந்த வேலையை பார்த்துருவாங்க, ஜெயிச்சிருவாங்க. விஜய் வந்ததற்கு பின்பாகவும் திமுக இந்த இருமாப்போட இருந்தாங்க. நாங்க விசிகாக்கு 6 தொகுதி தருவோம், கம்யூனிஸ்டுக்கு 6 தொகுதி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா திமுக தோல்வியை தழுவது உறுதி. உண்மையா இல்லையா? சோ அதனால இந்த 2026 அரசியல் சூழல்ல விஜய் வேற வந்து திமுக வாக்குல சதைக்கிறாரு. இந்த லட்சணத்துல இந்த விசிகாவும் வெளியே போயிருச்சு, கம்யூனிஸ்ட் வெளியே போச்சு அப்படின்னா திமுக நிச்சயமாக கூப்பிடதான் உட்காரணும். இதான் ரியல் ஃபேக்ட். சரிங்களா? இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? அதாவது விசிகாவுக்கு என்ற ஒரு வாக்கு வங்கிகள் இருக்குது. உண்மையா இல்லையா? அவங்களுக்கு என்ற ஒரு வாக்கு வங்கிகள் நிச்சயமா இருக்குது. பர்டிகுலரா சொல்றதா இருந்தா விளிம்பு நிலை மக்களுடைய வாக்குகள் இருக்குது. அதே மாதிரி இங்க பட்டியல மக்களுடைய வாக்குகள் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எந்த வாக்குகளை சொல்லுவீங்க நீங்க? தொழிலாளர் வர்க்கங்களுடைய வாக்குகள் நிச்சயமா வந்து இருக்குது. ஓகேவா? திமுகவுக்கு என்ன வாக்குகளை சொல்லுவீங்க? திமுகவுக்கு என்று ஒரு பர்டிகுலர் வாக்கு இருக்கின்றது என்றால் திமுக இத்தனை கட்சிகளை கூட்டணி சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல. இத்தனை சாதி சங்கங்களை கூட்டணியில சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாதுல்ல. ஒவ்வொரு சாதி சங்கங்களுக்கும் அந்தந்த சாதியை சார்ந்த மக்களுடைய வாக்குகள் இருக்கும். அது போன்று திமுக என்ன வாக்குகள் இருக்குது? அப்ப இத்தனை ஆண்டு காலமாவே திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள் மேலதான் சவாரி பண்ணிக்கிடுவாங்க. கூட்டணி கட்சி மேல சவாரி பண்ணிக்கிட்டே வந்து ஒரு பண்ணையாரத்தான தோரணிலே இருந்துக்கிடுவாங்க. சோ அப்ப திமுக விசிகா இல்லாமல், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லாமல் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒருவேளை விஜய் அவர்கள் வராம இருந்திருந்தார் அப்படின்னா அது சாத்தியமாக இருக்கும். விஜய் அவர்கள் வந்ததற்கு பின்பாக இந்த அரசியல் சூழல்ல திமுக வெற்றி பெறுவது என்பது பாசிபிள் கிடையவே கிடையாது. ஆனா என்ன தைரியத்துல இந்த மாதிரி ஒரு பண்ணையார்த்தன தோரணில திமுக இருக்குது அப்படின்றது தெரியல. அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, திமுகவுக்கு என்று ஒரு சாலிடான வாக்குகள் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி திமுக சொல்வதாக இருந்தா கடந்த 2011 தேர்தலில் நான் நினைவு கூற விரும்புறேன். மொத்தமாக 119 தொகுதியில போட்டி போட்டு வெறும் 23 தொகுதியில மட்டும்தான் திமுக வந்து வெற்றி பெற்றாங்க. வெறும் 23 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. சோ இன்னைக்கு வேணா திமுகவுக்கு அதிக வாக்குகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் அந்த வாக்குகள் என்பது எப்பொழுதுமே பயாசா வந்து இருக்கிற வாக்குகள், ஒரு இரட்டை நிலைப்பாடோட இருக்கிற வாக்குகள். திமுகவுக்கு இருக்கிற வாக்குகள் என்பது ஒரு இரட்டை நிலைப்பாடோட இருக்கிற வாக்குகள். ஒரு 5 வருஷம் ஆட்சி புரிவாங்க. அந்த 5 வருஷத்துல வந்து திமுக பண்ணாத அட்டூழியங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கும். பட்டியல மக்களுக்கு துரோகங்களை இழப்பாங்க. பட்டியல மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்ற மாட்டாங்க. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டங்கள் இயற்ற மாட்டாங்க. இது போன்று எந்த விதமான செயல்பாடுகளும் பண்ண மாட்டாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல திமுகவுக்கு ஒரு தேர்தலில் விழுந்த வாக்குகள் அடுத்த தேர்தலில் விழுகுமா என்பது
உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா திமுக செயல்பாடுகள் அந்த மாதிரி தான் இருந்திருக்குது. ஒரு முறை ஆட்சிக்கு வருவாங்க, அடுத்த முறை ஆட்சிக்கு வர மாட்டாங்க. அதனுடைய காரணங்கள் எல்லாமே நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய அந்த அட்டூழியங்கள் மிக அதிகமாக வந்திருக்கும். நிறைய அட்டூழியங்கள் செஞ்சிருப்பாங்க. ஸோ அதனாலதான் திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த முறை ஆட்சிக்கு வருவது என்பது ஒரு கடினமான காரியமாகவே அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ கூட நீங்க சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக மேல எக்கச்சக்க ஊழல் வழக்குகள் வந்து இருக்குது. திமுகவுடைய முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் மேல அனைத்து ஊழல் வழக்குகளுமே இருக்குது. KN நேரு மேல அவர்கள் இருக்குது, பெரியசாமி மேல இருக்குது, இன்னும் பல அமைச்சர் மேல இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல திமுக இருக்கிற அந்த வாக்குகள் என்பது பயாசான வாக்குகள். ஸோ திமுகவுக்கு என்று ஒரு உறுதியான வாக்குகளை ஒருபோதும் கூற முடியாது. ஸோ இந்த சூழல்ல இந்த லட்சணத்துல திமுக இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியிட்ட முரண்பாடு பிடிப்பதும் கம்யூனிஸ்ட் கட்சியிட்ட முரண்பாடு பிடிப்பதும் அவர்களே சவக்குழி தோண்டிக் கொள்வதாகத்தான் அர்த்தம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியில் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.